வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸ் யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கான ஒரு டாபிக். இது வந்து நம்ம சிலபஸில் இருக்காது. ஆனாலுமே இது வந்து இந்த மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெக்டார். ஓகேங்களா? இந்த வெக்டாரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் வெக்டார்னா என்ன, வெக்டாரோட டைப்பு, யூனிட் வெக்டார், நல் வெக்டார், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். வெக்டார் எப்படி டினோட் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். அடிஷன் எப்படி, சப்ராக்ஷன் எப்படி, ஓகேங்களா? பொசிஷன் வெக்டார், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அதில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட், இந்த மாதிரி எல்லாத்துமானே நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஷின்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஓகேவா? நமக்கு தெரியும் வெக்டார் அப்படின்னா, வெக்டார் அப்படின்னு சொல்லும் போது இது குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ 2 குவான்டிட்டி இருக்குது. பேசிக்காக 2 குவான்டிட்டி இருக்குது ஃபிசிக்கலில். ஸோ ஆஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் பார்த்தோம்னா, ஸ்கேலார் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தோம், வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போ வெக்டார், ஸ்கேலார் இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தா, ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் டினோட் நாட் ரெக்வயர்டு டைரக்ஷன். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை கிடையாது, ஒரு டைரக்ஷன் அப்படின்னு நம்ம ஒன்றும் தேவை கிடையாது. ஒன்லி மேக்னிடியூட் இருந்தால் மட்டுமே போதும். மேக்னிடியூடு மட்டுமே வச்சு நம்மளால் என்ன பண்ணிட முடியும், ஸ்கேலார் குவான்டிட்டியை டினோட் பண்ணிட முடியும். எப்படி அதை அப்படி மெஷர் பண்ணலாம் பார்த்தோன்னா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக மாஸு, லென்த்து, ஏரியா, வால்யூம், டிஸ்டன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், டைமு, ஸ்பீடு, டென்சிட்டி, எலக்ட்ரிக் கரண்ட்டு, டெம்பரேச்சர், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா என்னவாக இருக்கும், ஸ்கேலார் தான். இது வந்து எதுக்குமே டைரக்ஷன் கிடையாது. மாஸ் அப்படின்னு சொன்னால் 5 kg, 3 kg, 7 kg அப்படின்னு சொல்ல போகிறோம். லென்த்துனா 2 மீட்டர், 4 மீட்டர், 5 மீட்டர், 7 மீட்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். கரெக்டுங்க தானே? ஸோ ஆனால் இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரக்ஷன் ஒன்று நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் வெக்டார் அப்படின்னு வெக்டார் குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறோம், டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். கண்டிப்பாக என்ன இருக்கணும், மேக்னிடியூடும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வெக்டார் குவான்டிட்டியை நம்மளால் சொல்ல முடியும். அப்போ வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கிறதுல எதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, வெயிட்டு, மாசு ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆனால் வெயிட் என்ன குவான்டிட்டி, இதில் வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? இதுதான் ரெண்டுத்துக்கு போனால் டிஃப்ரெண்ட்டு. சரியா? ஏன் மாஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் ப்ரெசென்டிங் அந்த யூனிட் வால்யூம். கரெக்டாக? ஆனால் வெக்டார் வெயிட் அப்படிங்கிறது அந்த வால்யூம் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் சேர்ந்து வரது தான் வெயிட்டு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி, ஆக்சலரேஷன் ஒரு வெக்டார் குவான்டிட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, கரண்ட் டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டி, ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி, ஃபோர்ஸு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இவ்வளோ வெக்டார் குவான்டிட்டிஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, இது நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ இந்த வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், வெக்டாரை கேபிட்டல் லெட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வெக்டாரை ஒரு கேபிட்டல் லெட்டர் ஏ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இல்லை அது மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை ஏரோ மார்க் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை ஸ்மால் லெட்டர்ஸில் போல்டு லெட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கரெக்டாக? இது எல்லாமே என்ன நம்ம சொல்லுவோம், வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக ஏ அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஏ வெக்டார் சொல்லும் போதே அப்படி தான் சொல்லுவோம், ஏ வெக்டார் இப்படி தான் படிக்கணும். இன்கேஸ் அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் போல்ட் லெட்டர்லேயுமே மேலே கோடு போட முடியலன்னா போல்ட் லெட்டரில் கொடுத்தாலுமே ஸோ வெக்டார் குவான்டிட்டி தான். கரெக்டாக? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். வெக்டாரில் அப்போ இது வெக்டார் டினோட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதில் நிறைய டைப்பும் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் வெக்டார், ஃபஸ்ட்டு வெக்டார் யூனிட் வெக்டார். The unit vectors, the vector quantity that is vector which is unit 1 magnitude. அதோட வெக்டாரோட வேல்யூ ஏ அப்படிங்கிற வெக்டார்னு சொன்னோம் இல்லையா?
அந்த ஏ வெக்டாரோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா, அதோட மேக்னிடியூட் 1 இருந்துச்சுன்னா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட் வெக்டாருக்கு ஒரு இது இருக்குது. இன்னும் ஏ வெக்டாரை நம்ம இப்படி சொல்லுவோம், யூனிட் வெக்டார் எப்படி சொல்லுவோம், டினோட் பண்ணுவோம்னா ஏ மேலே ஒரு கேப் போட்ட மாதிரி. யூனிட் 1ன்றனால ஒய் மேலே ஒரு கேப்பு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறதா என்ன சொல்லுவோம்னா யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம நமக்கு கோஆர்டினேட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம சிம்பிள் கோஆர்டினேட்ஸில் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் இருக்குது. கரெக்டாக, எக்ஸு, ஒய், ஜெட் 3 டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். 3மே ரெப்ரசன்ட் பண்ண நம்ம ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஒவ்வொரு வெக்டாருக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்க்கும் எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஐ, ஒய் ஆக்சிஸுக்கு ஜே, இசட் ஆக்சிஸுக்கு கே. ஓகேவா, இதை நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா, யூனிட் வெக்டார் கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டார் ஐங்கிற இடத்துல இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் ஐங்கிற ஒரு பாயிண்டில் இருக்குது. அப்போ இதுதான் நம்ம வெக்டாரோட டினோஷன். ஓகேவா, டினோட் பண்ணுறதுக்கான இதுதான். ஸோ இப்போ இதில் ஒரு வெக்டாரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கோ, இங்கேருந்து ஒரு இது கரெக்டாக, இதை நம்ம இப்படி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் இப்படி வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக, இப்போ இது பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு லைன் வரைஞ்சி இங்கே வரைஞ்சதுன்னா ஒரு என்டையர் ஒரு யூனிட் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வெக்டாரோட டினோஷன். சரி, ஓகே. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். ஓகேவா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸோட ஒரு ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம், இப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஏஎக்ஸ் ப்ளஸ் ஜேஏஒய் ப்ளஸ் கேஏஇசட் இப்படி எழுதலாம். இல்லை நம்ம எப்படி இதை மாற்றி எழுதிக்கிறீங்கன்னா கூட எப்படி எழுதிக்கலாம், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் இப்படி எழுதிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ. ஓகேவா, இங்கே ஐஜேகே அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா யூனிட் வெக்டார் நம்ம சொல்லிட்டோம். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஏஎக்ஸ், ஏஒய், ஏஇசட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வெக்டாரில் மேக்னிடியூட். ஓகேவா, பொசிஷன் ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஏ கேப் யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், சேம் அதே தான், நமக்கு தெரியும். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. கரெக்டாக, ஸோ இப்போ ஏ வெக்டார் என்ன கொடுத்துருந்தோம், இதுதான் ஏ வெக்டார். அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஐஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய்ஜே ப்ளஸ் ஏஇசட்கே ரூட் ஆஃப் மாடுலஸ் எடுத்தோன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இதுதான் அதோட யூனிட் வெக்டார் அப்படின்னு தெரியும். ஓகேவா, இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் வெக்டார் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ வெக்டார் ஆர் நல் வெக்டார் என்ன சொல்ல போகிறோம், ஜீரோ வெக்டார் ஆர் நல் வெக்டார் அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்குது. என்ன ஜீரோ வெக்டார் ஆர் நல் வெக்டார் அப்படின்னா, வெக்டார் விச் மேக்னிடியூட் இஸ் கால்ட் ஜீரோ. அங்கே எப்படி 1 வந்தால் யூனிட் வெக்டார் சொல்லுமோ, அது 0 வந்துச்சுன்னா அதை நம்ம நல் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஷுட் பி 0 வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஜீரோ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் வெக்டார்னா ஈக்குவல் வெக்டார். ஸோ ஈக்குவல்னு சொல்லிட்டோம், ரெண்டுமே ஈக்குவல் வெக்டார். ஓகேவா, ஈக்குவல் வெக்டார்னா சேம் மேக்னிடியூட் அண்டு சேம் டைரக்ஷன். ஸோ அந்த வெக்டார் என்னவா இருக்கணும், ஒரே மேக்னிடியூடாக இருக்கணும். 2 வெக்டாருக்கும் ஒரே மேக்னிடியூடாக இருக்கும். 2 வெக்டாருமே சேம் டைரக்ஷனாக இருக்கணும். அதுதான் நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், லைக் வெக்டார். இஃப் 2 or more have the same directions but they have different magnitude, the vector is called என்ன சொல்லுவோம், லைக் வெக்டார்ஸ். ஸோ சேம் டைரக்ஷன் தான், எல்லாமே ஒரே டைரக்ஷன்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா, எல்லாமே ஒரே டைரக்ஷன்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ். டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ்னால் சைஸ் வேரி ஆகும். ஓகேவானா எல்லாமே ஒரே டைரக்ஷன்ஸ் தான் இருக்கணும்.
ஸோ இதுதான் வெக்டார். அது நம்ம என்ன சொல்லுவோம், லைக் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், லைக் வெக்டார்ஸ் அப்படின்னு. நெகட்டிவ் வெக்டார்னா சேம் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரெக்ஷன். சேம் மேக்னிடியூடில் தான் இருக்கும், ஓகேவா, பட் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து நெகட்டிவ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. கொலினியர் வெக்டார், த ஆல் வெக்டார் parallel to each other is called collinear vector, ஓகேவா. பேசிக்கலி கொலினியர் மீன்ஸ் த லைன் ஆக்டிங் இன் along the same line, ஓகேவா. கொலினியர் வெக்டார்னா த வெக்டார் parallel to each other. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருக்குது, ஓகே ஓகேவா. ப்ராப்ளம்ல நமக்கு இது மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோப்ளானார் வெக்டார் அப்படின்னா என்னென்னா ஆல் வெக்டார் ஹூஸ் லைன் ஆக்டிங் லை இன் த சேம் பிளேன். ஒரே பிளேனில் இருக்கணும், ஓகேவா. இந்த இதான் பிளேன் அப்படின்னா இந்த பிளேனுக்குள்ளே நிறைய வெக்டார்ஸ் இருக்கலாம், ஓகேவா. இதான் கோப்ளானார் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி கோப்ளானார் மீன்ஸ் லைஸ் இன் த சேம் பிளேன். எல்லாம் ஒரே பிளேனில் இருக்கிறதா கோப்ளானார் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஒரு கிராஃப் ரெப்ரசன்டேஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வெக்டார்ஸ் சொன்னோம், இந்த வெக்டார்ஸ்லாம் இப்படி ஒரு கிராஃப் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் 10 நியூட்டன் அப்படி எழுதியிருக்கோம். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஏ வெக்டார், அது 10 நியூட்டன். பி வெக்டார் வந்து 15 நியூட்டன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணணும் இல்லை சப்ராக்ட் பண்ணணும், கரெக்டாக ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும். நார்த்து நியூட்டன் எப்படி இருக்கும். The graphical vector is a represent an arrow for straight line which is substitutable length with represent the magnitude and directions of arrow represent the direction of the vector quantity. So a vector is denoted towards east and another p is direction towards northeast. ஸோ இது இந்த டைரக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, இது இந்த டைரக்ஷன் இருக்குது, கரெக்டாக. அப்போ இந்த டைரக்ஷன் அப்படிங்கும்போது இது ஈஸ்ட்டுக்கான டைரக்ஷனாக இருக்குது, இது இந்த டைரக்ஷன் இருக்குது டுவோர்ஸ்ட் எந்த நார்த்துக்கோ ஈஸ்ட்டுக்கோ, நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கோ இந்த டைரக்ஷன் இருக்குது, கரெக்டாக. இது இந்த டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, இது இந்த டைரக்ஷன். இது ஏ வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது என்ன இருக்கும், பி வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்படி தானே இருக்குது கிராஃபை பார்க்கும்போது. ஸோ அடிஷன் ஆஃப் 2 வெக்டார். இப்போ 2 வெக்டார் இருக்குது, அந்த 2 வெக்டாரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தான் நமக்கு மெயினாக வராது ஒன்று என்னென்னா இந்த பேரலோகிராம் லா, ஓகேவா. இந்த பேரலோகிராம் லா வச்சு தான் நம்ம 2 வெக்டாரை ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ண போகிறோம், நம்ம ஒரு 2 வெக்டார் எடுத்துக்கலாம். ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார், பி வெக்டார்னு ஒரு வெக்டார் எடுத்துக்க போகிறோம். 2 வெக்டார் அட்ஜசன்ட் சைட் ஆஃப் த பேரலோகிராம். அட்ஜசன்ட் சைடுனா இப்போ இதுதான், கரெக்டாக. இதுதான் அட்ஜசன்ட் சைடு. ஏ வெக்டார், இது பி வெக்டார், ஓகேவா. இதுதான் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2 வெக்டாரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் 2 வெக்டார் எடுத்துக்கிட்டோம், அதை நம்ம இன்னும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஓடு தான் அந்த 2 வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டார், ஓகேவா. அந்த 2 வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டார் தான் இது, ஓகேவா. ரிசல்டன்ட் வெக்டார் தான் இந்த ஆர் வெக்டார், ஓகேவா. இது நம்ம வரைஞ்சிக்கிட்டோம், ஓகேவா. இப்போ இதில் பாருங்களேன், இந்த 2 வெக்டாரை வரைஞ்ச உடனே நமக்கு சில இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆர் வெக்டாருக்கு மாடுலஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோ, மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு முன்னாடியே தெரியும் மாடுலஸ் எடுக்கிறது. ஏ வெக்டாருக்கு எடுத்துருப்போம், எப்படி எடுத்தோம், அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. என்ன எழுத போகிறோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் கேட்குறாங்க. எங்கே ஆங்கிள் இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கா, த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஆங்கிள் இருக்குது, இதை அடுத்து படிப்போம். இதுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கா, அப்புறம் இதுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கா, கரெக்டாக. இதுலேயுமே ஆங்கிள்ஸ் வந்து இருக்குது தானே, கரெக்டாக. இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான், ஓகேவா. த ஷுட் நோட் ஆல் த வெக்டார் ஏ அண்ட் பி ஆர் கோகரண்ட், தட் இஸ் வெக்டார் ஆக்டிங் ஆன் த சேம் பாயிண்ட். கோகரண்ட் வெக்டார்னு கேட்பாங்க இது, ஓகே. கோகரண்ட் வெக்டார்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டு ஆரிஜின் பாயிண்ட்டு ஒன்றே இருக்கணும், ஓகேவா. இப்போ பாருங்கள்,
ஸோ இதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அதே தான் ஏ வெக்டார் பி வெக்டார் அதோட ரிசல்டன்ட் வெக்டார் இது ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே தீட்டா இது தீட்டா எதுக்கு ஏ வெக்டாருக்கோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இருக்குல்ல அதோட எக்ஸ்டென்ஷனுக்கும் தீட்டா. ஓகேவா, இது நம்ம தீட்டா. இது ஏன் இது பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் அப்போ இது அதே தான், இது பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? அப்போ அவுட் சைடு ஆங்கிளும் இன்சைடு ஆங்கிளும் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், அதுக்கு தான் ட்ரையாங்கிள்லாம். ஸோ அக்கார்டிங் திஸ் லா த வெக்டார் பிளேஸ் இன் த ஹெட் ஆஃப் அனதர் வெக்டார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண தான் வரும். ஹெட் ஆஃப் அனதர் வெக்டார் அண்ட் டூ வெக்டார் ரெப்ரசன்ட் டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். தேர்ட் சைட் ஆர் வெக்டார் ட்ரான் ஃப்ரம் த டெய்ல் எண்ட் ஆஃப் த வெக்டார். ஸோ ஏன்னு ஒரு வெக்டார் இருக்குது, இது வந்து ஹெட்டு, இது டெய்லு, கரெக்டாக? அதே மாதிரி பி அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்குது, அதோட ஹெட்டில் ஏவோட ஹெட்டிலிருந்து பியோட டெய்லில் ஆட் ஆகி போகும். இதை ஆட் பண்ணுறதுக்கானது. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரிசல்டன்ட் எப்படி வரும்? ரெண்டு ஹெட்டு ரெண்டு டைலு, கரெக்டு தானே? ரெண்டு ஹெட்டு ரெண்டு டைலு, அப்படி தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது, இதை அப்படியே தூக்கி ஆட் பண்ணோன்னா இதோட ரிசல்டன்ட் வெக்டார் என்ன மாதிரி இருக்கும்? ஓகேவா, இதுதான் அதோட ரிசல்டன்ட் வெக்டார். இது பி வெக்டார், இது ஏ வெக்டார். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரையாங்கிள் வெக்டார், அப்படி ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு பாலிகன் லா ஆஃப் வெக்டார். இப்போ ரெண்டு வெக்டார் கொடுத்தா ஆட் பண்ணிடுவோம். நம்பர் ஆஃப் வெக்டார் அதிகமாக கொடுத்தாங்க, திஸ் லா யூஸ் அடிஷன் ஆஃப் மோர் தென் டூ வெக்டார். ஓகேவா, இன்னும் ரெண்டு வெக்டாருக்கு மேலே நிறைய வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எப்படி ஆட் பண்ணுறது? ஒன்றும் ஹெட்டு டைலு அப்படியே ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். மொத்த வெக்டார்ஸையும் எடுத்து ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபிசிடி எவ்வளோ வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லா வெக்டார்ஸையுமே அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்கள், ஏ வெக்டார் இங்கே ஒன்று ஹெட்டு ஒரு டைலு, ஹெட்டும் டைலு ஆட் பண்ணுறது தான் ஹெட் அடிஷன், கரெக்டாக? அதே தான். அப்போ ஹெட்டு டைலு அவ்வளோதான். மொத்த வெக்டார்ஸ் என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிட்டோம். இப்படி தான் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். என்ன ரெசல்யூஷன்? ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் வந்து ஆரிஜினை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வெக்டார் கேன் ரெசல்யூட் இன்டு டூ ஆர் மோர் வெக்டார்ஸ். திஸ் வெக்டார் கேன் பி ஆடட் இன் அக்கார்டன்ஸ் with the Polygon law of vector additions. The finally original vector can be obtained if vector resolving the three or more components which mutually perpendicular each other, then it is called rectangular component or mutually perpendicular component of the vector. ஓகேவா, ஸோ இது பாருங்க, இதுக்கும் எப்படி இருக்கு? பேரலல். இதுக்கும் பேரலல், கரெக்டா? இதுக்கு இது பர்பண்டிகுலர், இதுக்கு இது பர்பண்டிகுலர், கரெக்டா? அப்போ மூணு வெக்டர்ஸ் நம்ம வரைஞ்சிக்கிறோம். எக்ஸு ஒய் இசட்டுன்னு வரைஞ்சிக்கிட்டோம். ஸோ டைரக்ஷன் வரைஞ்சிக்கிட்டோம். அதில் ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் வரைஞ்சிக்கிட்டோம். அதோட ரிசல்டன்ட் வெக்டார் ஏ வெக்டாரை வரைஞ்சிக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், கரெக்டாக வரைஞ்சியாச்சு. இஃப் த யூனிட் வெக்டார் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜே கே represent ijk. ஸோ அப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதுனா நமக்கு என்ன வரும்? ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஏஎக்ஸ் ப்ளஸ் ஜேஏஒய் ப்ளஸ் கேஏஇசட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ வெக்டார் இஸ் த டயகனல் ஆஃப் parallel, ஓகேவா? ஸோ இப்போ ஏஎக்ஸ் ஏஒய் இஸ் த எட்ஜ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். பாலிகன் அடிஷனில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் rectangular component of ax, ay, az consider the orthogonal projection of the vector. ஸோ அப்போ ஏ வெக்டார் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்? ax ஸ்கொயர் ப்ளஸ் ay ஸ்கொயர் ப்ளஸ் az ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, இதில் இப்போ நம்ம ஆல்ஃபா தீட்டா பீட்டாலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபா
பீட்டா காமாலாம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பார்த்தோம்னா ஏஎக்ஸ் டிவைட் பை ஏ மாடுலஸ் ஆஃப் தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். இது வந்து ஆல்ஃபா பிஎக்ஸ். அதை பீட்டாக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஏஒய் டிவைட் பை ஏ, காமாக்கு ஏஇசட் டிவைட் பை ஏ. ஓகேவா? மாடலஸ் யூனிட் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம், ஆங்கிள் கண்டுபிடிப்போம் இல்லையா? அதே தான் எங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ along where ax, ay, z the projection or interrupt of the vector along a the axis. ஓகேவா? அப்போ cos alpha, cos beta and cos gamma are called the direction of cosines. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் எல்ஏ எம்மு என்னன்னு போடுவோம் மேத்தமெட்டிக்கில். நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஈக்குவேஷன்லையும் இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது பாருங்கள், ஆல்ஃபா அப்படிங்கிறது எதுக்குமான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸுக்கும் ரிசல்டன் வெக்டார் ஆருக்கும், தட் இஸ் ஏ வெக்டார், இங்கே ஏ. ஸோ இதோ ரிசல்டன் வெக்டாருக்கும் எடுக்கக்கூடிய ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸில் ரிசல்டன் வெக்டார் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிள் டுவோர்ட்ஸ் ரிசல்டன் வெக்டாருக்கும் எக்ஸுக்கும் இந்த டைரக்ஷன் தான் ஆல்ஃபா. பீட்டா அப்படிங்கிறது என்ன? ரிசல்டன் வெக்டாருக்கும் ஒய் ஆக்சிஸுக்கும் மேக் பண்ணக்கூடியது தான் பீட்டா. காமா அப்படிங்கிறது என்ன? ஜெட் ஆக்சிஸ்க்கும் ரிசல்டன் வெக்டாருக்கும் மேக் பண்ணக்கூடியது தான் காமா. இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, காஸ் ஸ்கொயர் பீட்டா, காஸ் ஸ்கொயர் காமா தட் இஸ் ஈக்குவல் டு 1. இதான் நமக்கு தெரியணும்ல. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இதை தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ ஓகே, ஃபைன், தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் ஓகே. பொசிஷன் ஆஃப் த வெக்டார். பொசிஷன் வரும்போது தான் நமக்கு வெக்டார் குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அடைத்த லெவலுக்கு போகும். என்ன பொசிஷன் ஆஃப் த வெக்டார்? எக்ஸு ஒய்ஏ டைரக்ஷன்ஸ் இருக்குது. வெக்டார்னு சொல்லிட்டோம், எக்ஸ் வெக்டார் ஒய் வெக்டார் அப்படின்னு சும்மா வச்சுக்கிறோம், பேர் தானே, என்னென்ன வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கேயோ ஒரு பொசிஷன், இங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? நார்மலாக கிராஃபில் 1,1 எக்ஸ் ஒய் அப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? அதே தான், x1 i cap ப்ளஸ் y1 j cap ப்ளஸ் z1 k cap r1 r2. இது r1 r2 அப்படிங்கிறது பொசிஷன். ஸோ x2க்கு அதே மாதிரி தான், x2 i cap ப்ளஸ் y2 j cap ப்ளஸ் z2 k cap அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ x1 y1 z1 அண்ட் x2 y2 z2 ஆர் கோஆர்டினேட்ஸ் அந்த pyq ப்ளஸ் த வெக்டார்ஸ். pyq அப்படிங்கிறது தான் ரெண்டு வெக்டார். இங்கே நம்ம கீழே டயக்ராமாக போட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ R1 அப்படிங்கிறது ஒரு பொசிஷன், B1 அப்படிங்கிறது R2 அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் வெக்டார். ஸோ இங்கே P அப்படிங்கிறது பாயிண்ட் x1 y1 z1 அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு x2 y2 z2. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வெக்டார் எங்கேருந்து ஆரிஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சேம் ஆரிஜின். ஸோ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஸோ இதை ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ், இது ரெண்டு வெக்டாரோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா அப்போ இதுதான் அதோட டிஸ்டன்ஸாக இருக்குமா? கரெக்டாக இங்கே என்ன இருக்குது? ஹெட்டு டைலு, இங்கே ஹெட்டு கரெக்டாக, ஹெட்டு டைலு ஹெட்டு. ஸோ மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரப்போகுது நமக்கு? இந்த டிஸ்டன்ஸ் பிக்யூவோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ ஓபி மைனஸ், கரெக்டாக இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோமா? கரெக்டாக ஓக்யூ மைனஸ் ஓபி, ஓபி மைனஸ் ஓக்யூ மைனஸ் ஓபி. இதிலிருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? பொசிஷன் வெக்டார், இந்த ஆர் வெக்டார் நமக்கு கிடைச்சிடும். கரெக்டாக அதான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆட் பண்ணணுன்னா, மல்டிப்ளை பண்ணணுன்னா, மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் வெக்டார் பை ஸ்கேலார் இந்த வேர்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸ்கேலார் அப்படின்னா கான்ஸ்டன்ட் தான், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸ்கேலார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வித் வெக்டார் ஏ வெக்டார் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே தான் ஏ வெக்டார் டிவைட் பை கே. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுத்துலையுமே ஏ தான். ஏ வெக்டார் கூட கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் வெக்டார் பி இஸ் a multiplied by a scalar quantity with m, the magnitude become m times, அவ்வளோதான். ஸோ இப்போ mp அப்படின்னு வந்துடும். p அப்படிங்கிறது வெக்டார் இருக்குது, அதை m அப்படிங்கிற ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ அப்போ m டைம்ஸ் ஆஃப் p வெக்டார் அப்படின்னு மாறிடும். If for example, if m is a scalar and a is a vector, the magnitude become m times of a
அவ்வளோதான். அதே மாதிரி தான் டிவைட் ஆகும். என்னன்னு வரப்போகுது, டிவைட் பண்ண வரப்போகுது. இதுதான் நம்ம சொல்லுறோம். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார். ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய இருக்குது. ரெண்டு வெக்டார்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வரும். 2 வெக்டாரை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்டில் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது, டாட் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. என்னென்ன இருக்குது? ஸ்கேலார் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக ஸ்கேலார் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது, டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ ஸ்கேலார் அப்படி ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட். ஓகேவா சார்? ஸ்கேலார் ப்ராடக்ட் வெக்டார் ப்ராடக்ட்னு இருக்குது, டாட் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் சொல்லிட்டேன். பி வெக்டார் டாட் கியூ வெக்டார் டாட் ப்ராடக்ட் இல்லையா? 2 வெக்டாரை டாட் பண்ண போகிறோம். டாட் பண்ணுறோன்னா என்ன? இஃப் scalar product of 2 vector PQ is defined as the product of magnitude of 2 vector P and Q and cosine angle between the direction of these vectors. So thetas of 2 vectors, angle between 2 PQ, so dot product real as PQ dot products 2 vector எப்படி எழுதலாம்? PQ cos theta. ஓகேவா? இல்லைன்னா PQ cos theta அப்படின்னு எழுதலாம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் இம்பார்ட்டன்ட் நம்ம டாட் ப்ராடக்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டைரக்ஷன் ஆஃப் 2 கொலினியர் வெக்டார். கொலினியர் வெக்டாரில் டாட் ப்ராடக்ட் PQ டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா theta should be 0. Collinear, the vector of a parallel or angle between 2 vectors should be 0 or pi. Collinear vector இதில் எங்கே ஆங்கிள் இருக்கும்? 2 வெக்டார். கரெக்டாக? கொலினியர் வெக்டாராக இருக்கும்போது டாட் ப்ராடக்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் 0. ஸோ நமக்கு என்ன வரும்? PQ அப்படிங்கிறத வரும் வேல்யூ. ஓகேவா? இல்லை காஸ் 180. ஸோ த கண்டிஷன் ஆஃப் 2 வெக்டார் பர்பண்டிகுலர் ஈச் அதர் அப்படின்னு சொன்னால், பர்பண்டிகுலர் ஈச் அதர் அப்படின்னு சொன்னால் என்ன? 90 டிகிரி. கரெக்டாக? டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சுன்னா 90 டிகிரி. அப்போ இது என்ன வரும்? த டாட் ப்ராடக்ட் ஷுட் பி 0. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப் இருக்கு இல்லையா? ஸோ டாட் ப்ராடக்ட்டில் வரும்போது ஐயும் ஜேவும் மாற்றி ஐ வெக்டார் ஜே வெக்டார், ஐ வெக்டார் கே வெக்டார், கே வெக்டார் ஜே வெக்டார் ஷுட் பி 0. டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ். ஓகேவா? ஐக்கு ஜே, ஜேக்கு கே, கேக்கு ஐ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வர எல்லாமே 0. சேம் காம்பினேஷன் I dot I, J dot J, K dot K should be 1. ஓகேவா? I dot I, J dot J, K dot K அப்படிங்கிறது தான் நமக்கு 1. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். இந்த டாட் ப்ராடக்ட்லேயே நமக்கு என்ன இருக்குது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? P வெக்டார் டாட் Q வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q வெக்டார் டாட் P வெக்டார் அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். 2 வெக்டார் இருக்குன்னா அதை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்மளால் மாற்றி எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டிஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். டிஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? பிரிச்சும் எழுதிக்க முடியும். P வெக்டார் டாட் Q ப்ளஸ் R வெக்டார் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கலாம், தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். கரெக்டாக? இந்த மாதிரி நம்மளால் எழுதிக்க முடியும். ஓகேவா? A வெக்டார் பாருங்கள், 3i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 2k கேப். ஓகேவா? P வெக்டார் எப்படி இருக்குது? 4i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 3k கேப் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 வெக்டார் இருக்குது. இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். நமக்கு டாட் ப்ராடக்ட் என்ன வரும்? A வெக்டார் டாட் B வெக்டார். A வெக்டார் டாட் B வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? AB காஸ் தீட்டா அப்படிங்கிற காஸ் தீட்டாவுக்கு இன்னும் மாடல்ஸ் எடுத்து எழுத போகிறோம். ஸோ சேம் அதே தான். A வெக்டார் எழுதிக்கிறீங்க, டாட் B வெக்டார் எழுதிக்கிட்டீங்க, ரூட் போட்டு ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. when cos theta is equal to 0 and theta is equal to 90, therefore they are mutually perpendicular. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான். a particle moves from a point XYZ 3 கொடுத்துட்ட பாயிண்ட் கொடுத்துறேன், XYZ 3 பாயிண்ட் கொடுத்தேன். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு என்ன கொடுத்துருக்காங்க? 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 4k கேப் அண்ட் கால்குலேட் த ஒர்க் டன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் நமக்கு ஒர்க். கரெக்டாக? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி தான் ஒர்க். கரெக்டாக? ஸோ அப்போ பொசிஷன் வெக்டார் ஆஃப் B மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் A இதை புஷ் ஆர். ஸோ மைனஸ் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம், அதான ஒர்க்கு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்.
ஸோ இப்போ 2 வெக்டார் இப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதான் பொசிஷன் வெக்டாரா? ஸோ பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிச்சிக்கோங்க. பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிச்சிக்க ஆர் தெரிஞ்சதுக்கப்புறமா ஃபோர்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். நம்ம டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தோமா, அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். இது வந்து கிராஸ், அங்கே டாட் பண்ணியிருப்போம் 2 வெக்டாரை. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏ கிராஸ் பி, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஷுட் பி ஏபி சைன் தீட்டா. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு A cross B is equal to AB sin theta. என்னென்னு எழுதி போகிறோம்? AB sin theta அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்னது வெக்டார் ப்ராடக்டில் 2 வெக்டாரை கிராஸ் பண்ணி எழுதணும்னா அப்படியே A cross B is equal to AB sin theta. B cross A அப்படின்னு நம்ம எழுதுறோம்னா மைனஸ் A வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு வரும். இது வந்து சேம் அப்படியே நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதுன மாதிரி எழுத முடியாதீங்க. ஓகேவா? நடுவில் நமக்கு என்ன முன்னாடி என்ன வரும்? ஒரு மைனஸ் வந்துடும். அதனால தான் நீங்கள் சொல்லியிருக்கோம் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நாட் ஈக்குவல் டு த பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு த பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். இது தெரிஞ்சுக்கணும். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டிஸ்பெக்டிவ் லாஸ் என்ன வரும்? இதை பிரித்து எழுதிருக்கலாம். என்ன பண்ணுவாங்க? ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது உள்ள மல்டிப்ளை பண்ணி பிரித்து எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆர் ஈக்குவல் வெக்டார்ஸ். இஃப் 2 வெக்டார் ஈக்குவல் அண்ட் த ஆங்கிள் பிட்வீன் 0. 2 வெக்டாரும் ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் பிட்வீன் 0வாக இருக்குது அப்படின்னா த வெக்டார் ப்ராடக்ட் பிகம் 0. ஓகேவா? ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஷுட் பி 0. Is the vector product is equal to the always equal product? The vector product of 2 equal vector is always 0. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இங்கே அதே மாதிரி தான் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ்னால் அதே கார்டீசியன் கோஆர்டினேட்டில் IIJJKK சேம் கோஆர்டினேட்ஸ் வந்துச்சுன்னா ஷுட் பி 0. யூனிட் வெக்டார்ஸ் வந்து சேம் யூனிட் வெக்டார்ஸ் வந்துச்சுன்னா 0. collinear vector of parallel each other, the angle between 2 vectors becomes 0. collinear vector இருந்ததுன்னா becomes 0. ஓகேவா? ஆல்வேஸ் 0. the 2 vector parallel or anti-parallel or collinear vector is product with 0. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே கொஷனில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆர் ஆர்த்தோகோனல் வெக்டார். இஃப் 2 vector A vector and B vector are orthogonal to each other, the angle between each vector is 90 degree. So 90 degree ன்னு வரும்போது A vector cos B vector AB sin theta. So that should be value. A vector is equal to modulus of A and modulus of B. இதே தான் இப்போ டிஃப்ரெண்ட். இப்போ சேம் வந்தால் 0ன்னு சொல்லிவிடுமா? IIJJKK வந்தால் 0ன்னு சொல்லிவிடுமா? இப்போ டிஃப்ரெண்ட் ஐக்கும் ஜேக்கும் வந்துச்சுன்னா கே எழுதணும், கே ஜே வந்தால் ஐ எழுதணும், கே ஐ வந்துச்சுன்னா ஜே எழுதணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா IJK இந்த டைரக்ஷன் தான். இது ஒரு சர்க்கிள் மாதிரி. ஐயும் ஜேவும் வந்தால் நம்ம கே எழுதணும், ஜேவும் கேவும் வந்துச்சுன்னா ஐ எழுதணும். ஓகேவா? ஐக்கு ஜே வந்தாலும் கே எழுதணும். இப்படி வந்து நம்ம மாற்றி மாற்றி எழுதணும். ஓகேவா? இது வந்து ஒரு கிளாக் வைஸ் கரெக்டாக இப்படி வந்துச்சுன்னா. ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா நெகட்டிவ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளாக் வைஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா நெகட்டிவ். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AXi cap ப்ளஸ் AYJ cap ப்ளஸ் AZK cap. B vector is equal to BIJ cap plus BXi cap plus BYJ cap BZK cap. கொடுத்துருக்காங்களா? 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெக்டாரையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும்? இது ரொம்ப சிம்பிளாக நம்ம பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ இப்படி போடுறது இப்படி தான் போடுவோம். ஸோ இது 2 பேரும் பாக்ஸ் போட்டு எழுதிங்கன்னா முடிஞ்சிடும். எக்ஸு ஒய் இசட் கரெக்டாக? இல்லை ஐஜேகேன்னு வச்சோம். ஐஜேகே. ஓகேவா? இதில் ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் பிஎக்ஸ் பிஒய் அண்ட் பிஇசட் அவ்வளோதான். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஒன்று மறைச்சிட்டு
கிராஸ் ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். இது வரைக்கும் பார்த்தது வந்து கொஞ்சம் மேத்து மாதிரி தெரியலாம், ஃபிசிக்ஸு அதெல்லாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உண்மையாகவே நம்ம எக்ஸாமுக்கு ஓரியன்டாக நமக்கு தேவையானது தான் பார்க்க போகிறோம். In physics, the number of physical quantity defined as the terms of vector product. Same basis example of கொடுத்துருக்க பாருங்க டார்க். டார்க்னா ஃபோர்ஸ் into displacement. Force or moment of force. கரெக்டாக ஃபோர்ஸ் வித் டைரக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபோர்ஸு மொமெண்டம். ஸோ tau is equal to F cross R. F cross R. Tau is the torque, R is the position of the vector and P where force is applied. கரெக்டாக டார்க்னா இப்படி திரும்புறது தானே டார்க்கு. கரெக்டாக இப்படி திரும்புறது தானே டார்க்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் டார்க். ஸோ இங்கே ஒரு ஆறுன்னு பொசிஷன் வெக்டார் இருக்குது. பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து ஃபோர்ஸை கொடுத்து நான் இப்படி திரும்புகிறேன். கரெக்டாக இப்படி போகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ அதுக்கான டைரக்ஷன்ஸ் தான் இந்த டைரக்ஷன் வச்சுருக்கோம். ஓகேவா? எஃப் வெக்டார். ஸோ இப்படி நம்ம டார்க்குக்கு நம்ம எழுதுவோம். லாரன்ஸ் ஃபோர்ஸ். டார்க்கு வர கொஷின்ஸில் வெக்டார் தான் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, வெக்டார் ப்ராடக்ட். ஓகேவா? நாட் என்ன ஸ்கேலார். வெக்டார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்னிடியூட்ஸ். ஓகேவா? The Lorentz force on a moving charge with a magnetic field. If the charge Q is moving with the magnetic field B, velocity V is at an angle. The direction of magnetic field of force is represent the change in position. Lorentz force F is equal to Q V dot B. Here magnetic field, velocity, அதுக்கடுத்து force. Okay, charge, force and magnetic field. இந்த ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி, இது ரெண்டு வெக்டார், சார்ஜ் ஸ்கேலார். கரெக்டாக ஒரு ஸ்கேலார் ரெண்டு வெக்டார். இது தெரிஞ்சுக்கோ. ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் L is equal to R cross P. அதாவது R is the radial vector of circular motion. P is the linear momentum of the body under the circular motion. L is the angular momentum of the body. ஓகே, பர்பண்டிகுலர் ஈச் அதர். இது தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெக்டார் ப்ராடக்ட். 2 ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இங்கே வந்து 2 வெக்டர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 3 வெக்டார், ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார். ஸோ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் அப்படின்னு 3 வெக்டார் இருக்குது. ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ப்ராடக்ட்டும் அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ட்ரிபிள் ப்ராடக்ட்லேயும் அதே ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம்? A டாட் பி கிராஸ் சி இல்லை பி டாட் சி கிராஸ் சி ஆர் சி டாட் ஏ கிராஸ் சி. இந்த மாதிரி டாட் ப்ராடக்ட் வச்சு எழுதிக்க முடியும். ஓகேவா? இதை நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணவும் முடியும். ஓகேவா? உங்கள் வெக்டார் எழுதி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். வெக்டார் ஆஃப் ட்ரிபிள் ப்ராடக்ட். இது வந்து ஸ்கேலாக இருக்குது. பி அப்படிங்கிற ஒரு ஸ்கேலாரு 2 வெக்டார். கரெக்டாக? ஒரு ஸ்கேலார் 2 வெக்டாருக்கு நம்ம இப்படி எழுத முடியும். 3 வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயே அதே மாதிரி தான். 3மே கிராஸ் ப்ராடக்ட். 3மே கிராஸ் ப்ராடக்ட்னா இப்படி எழுதிக்கலாம். 2 கண்டுபிடிச்சி 2வது கிடைக்கிறத வச்சு 3வது ஒன்றா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். 2 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஸ்கேலாரு, இன்னொன்று வெக்டார். கரெக்டாக? ஸோ ஸ்கேலர் குவான்டிட்டிக்கு மேக்னிடியூட் ஒன்லி, நோ டைரக்ஷன். வெக்டார் குவான்டிட்டி மேக்னெட்டிக் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். கரெக்டாக? 2 வெக்டார் கேன் பி ஆடட். எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம்? பேரலோகிராம் வச்சு. கரெக்டாக? அண்டு என்ன இன்னொரு லா என்ன? ட்ரையாங்கிள் லா. கரெக்டாக? பேரலோகிராம் லாவில் நமக்கு என்ன வரும்? ரிசல்டன் வெக்டார் கிடைக்கும். கரெக்டாக? டயகனல் ஆர் பேரலல். கரெக்டாக? பேரலோகிராமில் நமக்கு கிடைக்கும். Triangle laws is placed in the tail of the second vector and the head of the first vector. The resultant vector நமக்கு வந்து கிடைக்கும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் வெக்டாரோ செகண்ட் வெக்டாரோ மேட் பண்ணி ரிசல்டன் வெக்டார் கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்சது. அப்புறம் வெக்டாரை ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். கரெக்டாக? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் ஆங்கிள் காஸ் ஆல்ஃபா இருக்குது, காஸ் பீட்டா இருக்குது, காஸ் காமா இருக்குது. இதெல்லாமும் கண்டுபிடிச்சோம். இப்போ 2 வெக்டார் ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இஸ் 2 வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? பி வெக்டார் டாட் கியூ வெக்டார் பண்ணோன்னா பி கியூ காஸ் தீட்டா அப்படின்னு வரும். கரெக்டாக? பி கியூ காஸ் தீட்டா. டாட் 2 வெக்டாராக இருக்குது. நம்ம பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஒரு ஸ்கேலார்.
ஸ்கேலர் குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ வெக்டர் 2 வெக்டார் இருக்குது, அதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிறது என்ன, இதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி கிடைக்கும். என்ன குவான்டிட்டி கிடைக்கும், இதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி கிடைக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மறந்துடாதீங்க, ஓகேவா. இஃப் 2 வெக்டார், ஏன்னா அந்த 2 பாயிண்ட்டே போதும் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து போர்டு பார்க்கணும் தேவையில்ல, ஓகே. 2 வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்கும், கிடைக்க போகிறது ஒரு ஸ்கேலர் மேக்னிடியூட் வேல்யூ மட்டும்தான் இருக்கிற ஒரு ஆப்ஷன். இல்லை 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம், கிடைக்கக்கூடியது என்ன, ஒரு வெக்டார் காம்பனண்ட். ஸோ வெக்டார் இருக்கிறது தான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம், கெஸ் பண்ணிட்டே போயிடலாம், ஓகேவா. இஃப் 2 வெக்டார் ஆர் parallel each other அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், கொலினியர் வெக்டார். ஸோ கொலினியர் வெக்டார் அப்படின்னு வரும்போது ஏ டாட் பி பண்ணணும், அது பி டாட் கியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது பிக்யூ. ஸோ மேக்னிடியூட் கிராஸ் பண்ணோன்னா நமக்கு 0. ஸோ 90 இருந்துச்சுன்னா பி டாட் கியூ பண்ணால் இஸ் 0, ஓகேவா. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைக்கும், ஓகேவா. இது 2 வெக்டார் இருக்குது, 3 வெக்டார் இருக்குது, வெக்டார் வித் ஸ்கேலாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, கரெக்டாக. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஓகேவா. இது வரைக்கும் வெக்டார்னால் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டில் வந்து நம்மளோட நியூட்டன்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம், சரியா, ஓகே.